என்னோட ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஸோ இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லைனா ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயும் சேர்த்துக்குங்க. ஸோ நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான எண்ணெயில் செஞ்சு கொடுக்குறது நல்லது இல்லையா? அதனால் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ இது வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பழுத்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் போதும். இது கூடவே வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கி வந்துடணும்னு அவசியம் கிடையாது. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்தால் போதும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த தக்காளி கொத்தமல்லி இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக குழந்தைங்கனாலே வந்து இந்த லஞ்ச் பாக்ஸில் கொத்தமல்லி புதினா தக்காளிலாம் நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் புள்ள தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். எந்த குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் போல் சீரகத்தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ மசாலாஸோடைய பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முளை கட்டின பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ முளை கட்டி விட்டோன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ளதாக இருக்கும். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. பட்டாணி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூடவே வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க. இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்தேன். இது சுடுதண்ணில் நல்லா போட்டு நல்லா பிழிஞ்சு வாஷ் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா பெரிய சைஸாக ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸை வந்து 2-3 தடவை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது வெந்து வரதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீரகத்தூள் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன். இப்போ கரம் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாஸை நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோங்க. இப்போ வந்து நான் சோம்புத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ மசாலாவோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சோம்புத்தூள் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையான ஒரு சைட் டிஷ்ஷும் சொல்லலாம். அப்படி இல்லைனா இதையே வந்து நீங்கள் சாதமும் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து லஞ்சு காலியாகி வந்துடும். ஸோ யாரெல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.